சங்கீதம் 51 ஒரு விசேஷமான சங்கீதம். அநேகருக்கு பல நேரங்களில் நமக்கு உதவுகிற அது சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி நமக்கு தெரியும். தாவீது தன்னுடைய பாவத்தில் விழுந்த பொழுது தேவனிடத்தில் கிட்டி சேர்வதற்கு அவன் எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப் இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்க முடியும். sin-stricken soul to God-stricken soul. பாவத்தினால் பிடிக்கப்பட்ட ஆத்துமாவிலிருந்து தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு ஆத்துமாவிற்கு ஒரு மனிதன் எப்படி தன்னை தயார்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு நல்ல ப்ரொசீஜர், ஒரு டூல். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தேவனிடத்தில் மீண்டும் எப்படி ஒரு மனிதன் திரும்ப முடியும் என்பதற்கு அடையாளமாக இந்த சங்கீதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திற்கு இன்னொரு பேர் உண்டு, a psalm of restoration. திரும்பவும் கட்டுகிற சங்கீதம். ஒரு மனிதனை திரும்பவும் கட்டுகிறதற்கு உதவியாயிருக்கிற சங்கீதம். ஒரு மனிதன் அவனுடைய ஆத்துமாவை கெடுத்து விடும் பொழுது அந்த ஆத்துமாவை மீண்டும் குணமாக்குவது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிற சங்கீதம். உலகத்தினுடைய பாவத்தினாலும் தேவனை அறிகிற அறிவை பெறாததினாலும் உண்டாக்கப்பட்டிருக்கிற பேரழிவிலிருந்து ஒரு மனிதன் ஆத்துமாவை எப்படி ரட்சித்து கொள்ள முடியும் என்பதற்கு கற்றுக் கொடுக்கிற சங்கீதம். ஆன்டிடோட் ஆஃப் டையிங் சோல். ஆன்டிடோட் அப்படின்னு சொன்னா விஷம் முறிவு உள்ள மருந்து. விஷம் முறிவு, மரிக்கிற ஆத்துமாவுக்கு ஒரு நல்ல விஷ முறிவு இந்த சங்கீதம். மரணத்துக்கென்று நியமிக்கப்பட்ட நீ பாவம் செய்தபடினாலே நீ மரிக்க வேண்டும், பாவத்தின் சம்பளம் மரணம், உனக்கு வேற வழியே இல்லை என்று நியமிக்கப்பட்ட ஆத்துமாவிற்கு ஒரு நல்ல விஷ முறிவு. எப்போதெல்லாம் ஒரு மனிதன் தேவனை விட்டு தூரமா போறானோ அப்போதெல்லாம் தேவனை கிட்டி சேர்வதற்கு உதவுகிற சங்கீதம். எப்போதெல்லாம் நம்முடைய இருதயம் தூரமாகிறதோ அப்போதெல்லாம் இந்த சங்கீதம் நம்மை கர்த்தரிடத்தில் கிட்டி சேர வைக்கிறது. 1வது சங்கீதத்திலிருந்து 1வது வசனம் 2வது வசனங்களை சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்த உடனே அவன் செய்ய வேண்டிய முதலாவது என்ன அப்படின்னா, தேவனுடைய இரக்கத்துக்காக தன்னை தாழ்த்தி கெஞ்ச வேண்டும். ஸ்டெப் நம்பர் 1. அநேகருக்கு பாவம் செய்தா நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்வதற்கு மனது கிடையாது. ஆம், நான் பாவம் செய்தேன். ஒரு மனிதன் தேவனிடத்தில் கிட்டி சேர்வதற்கு, பாவத்தினுடைய விளைவிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்கு முதல் காரியம் அவன் என்ன செய்ய வேண்டும்? தன்னை முழுவதுமாக தாழ்த்தி, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். நீதியின்படி அல்ல. நீதி என்ன செய்யும்? நியாயப்பிரமாணங்கள் என்ன செய்யும்? ஒரு மனிதனை தண்டிக்கும். உமது நீதியின்படி அல்ல, உம்முடைய கிருபையின்படி. பழைய பாட்டு காலத்துல கிருபையே கிடையாதுங்க. ஆனா இவன் தான் முதல் ஆளு கிருபையை இன்ட்ரடியூஸ் பண்றவனே. கிருபைன்னு ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னு பழைய பாட்டுக்கு ஜனத்துக்கு அறிமுகப்படுத்தினவனே தாவீது தான். நியாயப்பிரமாணங்கள் கிருபையே கிடையாது. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், கைக்கு கை, ஜீவனுக்கு ஜீவன். ஆனால் உமது நீதியின்படி என்னை தண்டித்து விடாதோம், நீதியின்படி என்னை விசாரித்து விடாதோம். உம்முடைய மறுபக்கத்தில் நான் கிருபையை நான் கண்டிருக்கிறேன், அது கிருபையின்படி எனக்கு இறங்கோ. உமது மிகுந்த இரக்கங்கள் அப்படின்னு சொன்னோம்னா 70 முறை விழுந்தாலும் மீட்டெடுக்கிற இரக்கம் தான் மிகுந்த இரக்கம். உம்மிடத்துல நிறைய இரக்கம் உண்டு. பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுன்னு வசனம் சொல்லுது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா?
எவ்வளவுக்கு அதிகமாய் பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாய் கிருபையும் பெருகி அந்த மனிதனை பாவத்திலிருந்து விடுவிக்க வல்லமை உள்ளது என்பதற்கு அர்த்தம். ஆகையால் உம்முடைய இரக்கத்தின்படி, மிகுந்த இரக்கத்தின்படி என்னுடைய மீறல்களை நீங்க என்னை சொல்லுங்க சுத்திகரியும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சுத்திகரியோ. அல்லேலூயா. ஆகையால் ஒரு மனிதன் தேவனை விட்டு தூரமாய் போயிட்டேன் அப்படின்னு இருதயம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீ செய்ய வேண்டியது என்ன? தன்னை தாழ்த்தி கிருபைக்காக கெஞ்சணும். ஆமா, செய்து தவறுதான். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது 3-4 வசனங்கள் ஓப்பன் கன்ஃபெஷன் ஆஃப் சின். பாவங்களை அறிக்கை பண்ணுகிறோம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, நான் அறிக்கை செய்கிறேன், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன், இதை அறிக்கையிடுகிறேன். அறிக்கை செய்யணும். மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. பாவ அறிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. யாரும் இல்லாத இடத்துல, யாரும் உங்களை கேட்காத இடத்துல ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து அங்க நின்று என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறேன், மன்னியும். அறிக்கை பண்ணணும். முதலாவது என்ன செய்யணும்? கிருபைக்கு இறங்கணும். இரண்டாவது அறிக்கை பண்ணணும். 5:6 அவனுடைய இருதயத்தின் ஆழத்தின் தேவையை அவன் சொல்லுகிறான். 6வது வசனம் அருமையான வசனம். இதோ ஆண்டவரே, நான் உம்மிடத்துல எந்தையும் நான் மறைச்சு வைக்க நான் விரும்பல, உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர். அல்லேலூயா. தேவனுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொன்னா உள்ளத்தின் உண்மை. எல்லாரும் சொல்லுங்க. உள்ளத்தின் உண்மை. வார்த்தையில் இல்ல, கிரிகள் இல்ல, நடிக்கிறதுல இல்ல, உள்ளத்தின் உண்மை. அவனுடைய ஆழம், பாவத்தின் ஆழம் எப்படி இருக்கிறது? என் தாய் கற்பத்தில் உருவாகும் பொழுதே நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டிருக்கிறேன். The depth of David's sin, David's need of forgiveness. 7-9 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால நீங்க என்ன செய்யுங்க? என்னை மீண்டும் கழுவோம். அல்லேலூயா. ரத்தத்தினாலே என்னை கழுவோம், சுத்திகரியும். பழைய ஏற்பாட்டு காலத்துல சுத்திகரிப்புனாலே ரத்தம் தான். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னுடைய பாவங்களை பாராதபடிக்கு என்னுடைய அக்கிரமங்களை நீங்க என்ன செய்யுங்க? மன்னியும். கர்த்தரிடத்துல மீண்டும் நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு மீடியேட்டராக இருக்கிற ஒரு பெரிய வல்லமை என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம். ரத்தத்தை கொண்டு வரணும். ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கணும். ரத்தத்தை பயன்படுத்தணும். முதல் ரத்தத்தினாலே என்னை கழுவும். வாயை திறந்து என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லேலூயா. 10-11 வசனங்கள்ல என்னுடைய இருதயத்தை ரெஸ்டோர் பண்ணுங்க, திரும்பவும் நீங்க மீட்டெடுங்க. சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் உமது ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்து போடாமல் என்னை காத்துக்கொள்ளும். பாவம் வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அங்க விட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறார். இருதயத்தை விட்டு விலகி நிற்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து, சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி, the spirit of steadfastness, எப்போதும் விலகாத ஆவி என் உள்ளத்துல புதுப்பிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இழந்துட்டேன், மீண்டும் திரும்பவும் என்ன நிரப்புங்க. உராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, என் இருதயத்தை இப்போ பாவம் செஞ்சதுனால என் இருதயத்தில் நிறைய மாற்றங்கள் உண்டாயிடுச்சு ஏசப்பா. அதனால என்ன செய்யுங்க? மீண்டும் என் இருதயத்துக்குடைய தேவையானதை தாங்க. இருதயம் வாழ்றதுக்கு ஒரே ஒரு பலன் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். சந்தோஷம், மகிழ்ச்சி, இந்த உலகத்தில் கொடுக்கிற மகிழ்ச்சியெல்லாம் கொஞ்ச நேரத்துல போயிடும். அந்த மகிழ்ச்சி மீண்டும் பெறுவதற்கு மனுஷன் கொலை செய்வான், வேசித்தனம் பண்ணுவான், கொள்ளடிப்பான், மற்றொன்று குடும்பத்தை கெடுப்பான். அதனால ஒரு ஆத்மாவை மகிழ்ச்சியாக்குறதுக்கும் சந்தோஷத்தை தருவதற்கும் ஒரே ஒரு வழி பரிசுத்த ஆவியானுடைய வாசஸ்தலமே. 12-13 வசனங்கள் ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஜாய் ஆஃப் சால்வேஷன். ரட்சிக்கப்பட்ட பொழுது
ரட்சிக்கப்படும் பொழுது என்னுடைய ஆத்துமா பாவத்திலிருந்து விடுபட்ட உடனே அதனுடைய ரிசல்ட்டாக கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி உண்டு. அந்த மகிழ்ச்சியை திரும்பவும் எனக்கு தாரும். ரட்சிப்பு சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லேலூயா. அதனால திரும்பவும் தரணும். 14-17 வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 13-14 வாசிக்கும் பொழுது உம்முடைய நீதியை கெம்பீரமாய் நாம் பாட வேண்டும். யாரு சொல்றா? the best worship leader on the earth. அவன் சொல்றான், தாவீது சொல்றான், ஆண்டவரே நான் கெம்பீரமா நாம் பாடணும். அதுக்கு முதலாவது நீங்க என்ன செய்யுங்க? என்னுடைய இருதயத்தினுடைய பாவ தோஷத்தை கழுவும். அல்லேலூயா. ஆராதனைக்கு வரும் பொழுது தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து உங்க இருதயங்களை கழுவி ஆயத்தப்படுத்தி நீங்க தேவ சமூகத்தில் நின்னீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்கள் நாவிலே கெம்பீர சத்தத்தை தொனிக்க பண்ணுவா. தீர்க்க தரிசனங்கள் உங்கள் வாயிலிருந்து வெளிப்படும். வைராக்கியம் உள்ள ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நம்பிக்கையின் ஆவி உங்களுக்கு தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால நான் துதிக்கிற அந்த துதியின் ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே, அது எனக்கு மீண்டும் தாங்க அப்படின்னு கேட்கிறான். தாவீதுனாலே என்ன அர்த்தம்? துதின்னு தான் அர்த்தம். தாவீதுனாலே ஆராதனை அர்த்தம். அவன் இழந்துட்டான். ஆண்டவரே இனி எனக்கு ராஜ்யத்தை தராவிட்டாலும் பரவாயில்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் எனக்கு ஒரு மேன்மையை தராவிட்டாலும் பரவாயில்லை, நான் உண்மை ஆராதிக்கிறவன் என்கிற மேன்மையை மாத்திரம் என்னை விட்டு எடுத்து விடாதிருங்க. கெம்பீர சத்தத்தினால நிரப்புங்க. ரெஸ்டோர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் பிரைஸ். கர்த்தரை துதிக்கிற ஊழியத்தை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கிறான். 18-19 மாத்திரமல்ல, சியோனுக்கு மீண்டுமாய் என்னை திரும்பி வர பண்ணோம். ரெஸ்டோர் மீ டு தி கிங்டம் ஆஃப் காட். மீண்டுமாய் என்னை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவையான உணவு ஒரு சங்கீதம் இருக்கும் அப்படின்னு சொன்னா இது 51வது சங்கீதம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்தோத்திரம் அவர் ரெஸ்டோர் பண்ணுவாராக, உறவுகளை ரெஸ்டோர் பண்ணுவாராக, பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்வை ரெஸ்டோர் பண்ணுவாராக, கர்த்தரை துதிக்கிற துதியை ரெஸ்டோர் பண்ணுவாராக, தேவனுடைய ராஜ்யத்தில் மீண்டுமாய் நம்மை கட்டும்படிக்கு நம்மை ரெஸ்டோர் பண்ணுவாராக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.